சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஒருவேளை அந்த ரெட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஏமன் ஹவுத்திகள் உதவியோட அந்த பகுதியை மூடிட்டாங்க அப்படின்னா இந்த எண்ணெய் விலை $100 மாறிடும். அமெரிக்க தரப்பு தான் பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்றாங்களே தவிர ஈரான் தரப்பு அதை மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு தேவை இருக்குதுன்றது ரொம்ப தெளிவா காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்க தரப்புக்கு தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கு. நீங்க எப்ப வேணாலும் தாக்கலாம், ஒன்னும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு வல்லரசு, உங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்களை கொண்டு நீங்க எப்ப வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் ஈரானை தாக்க முடியுன்ற ஒரு சூழல் தான். ஆனா இந்த போர் அதனால முடிவு கொண்டு வர முடியுமான்னு அது அவங்க கையில இல்லை, ஈரானோட கையில தான் இருக்குது. அதனால இந்த போர் எதை நோக்கி போகும் அப்படின்னா அமெரிக்கா ஈரானுடைய பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படின்றத நோக்கி தான் போகும். ஆனா ஒருவேளை பின்னோக்கி போனாலும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பு, முன்னோக்கி தொடர்ந்து நீங்க தாக்குதல் நடத்தினாலும் மிகப்பெரிய இழப்பு. அங்கிருந்து ஏவுகணை தாக்குதலும் ட்ரான் தாக்குதலும் தொடர்ந்து வந்தவண்ணா இருக்கும் பொழுது நீங்க எப்படி இறங்கின பகுதியை எப்படி ஹோல்ட் பண்ண முடியும்? அதே சமயத்துல நீங்க உங்களுக்கு தேவையான சப்ளை பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு யுஏஇல இருந்து வரணும், இல்ல சவுதி பகுதியில இருந்து வரணும். வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். மேற்காசிய போர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நிறைவடைய போகுது. இந்த நிலையில ஈரானோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஆனால் ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு கிண்டல் தொனியில அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. தற்பொழுது ஈரானுக்கு நாங்க ஒரு 15 நிபந்தனைகளை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதே போல ஈரான் தரப்புல இருந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு 5 நிபந்தனைகளை விதிச்சதாக நம்ம செய்திகளை பார்க்கிறோம். முதல்ல இந்த நிபந்தனைகளை நம்ம எப்படி பாக்குறது? முதல்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது எந்த அளவுக்கு உண்மையானது? முதல்ல இந்த நிபந்தனையோட நோக்கம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி ஒருவர் இன்னொரு தரப்புக்கு நிபந்தனை விதிக்கிறதும் அதை அவங்க மறுக்கிறதும் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு ஒரு வாரம் நிலவிக்கிட்டு இருக்கு. அப்போ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஈரானை போர்ல தோற்கடிக்கிறது, அதாவது ஆயுதத்தின் மூலமா தோற்கடிக்கிறது அப்படின்றதுதான் முழு நோக்கமா இருந்தது. அப்போ இது அடுத்த கட்டமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கு போறோம் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அது எதை காட்டுது அப்படின்னா ஆயுதத்தின் மூலமாக இனிமே ஈரானை வீழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்துட்டதை அது காமிக்குது. அப்போ முதல்ல அந்த நோக்கத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத தெளிவா இது உறுதி செஞ்சிருக்கு. முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ இந்த நிபந்தனைகள் ஒருவர் மாற்றி ஒருவர் நிபந்தனை விதிக்கிறதும், நான் ஈரான் கூட பேசிட்டு இருக்கிறேன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா நேரடியா நான் பேசல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வழியா இது ஒரு குழப்பகரமான ஒரு சூழல் நிலவிட்டு இருந்த சமயத்துல இப்ப தெளிவடைஞ்சிருக்கு. என்னன்னா நேரடியா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தல, அந்த குறுக்கெடுக்கக்கூடிய பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகள் வழியா செய்திகளை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இது காமிக்குது. அப்போ இதை இதை தொடங்க வச்சது யார்? அப்போ ஈரானா அமெரிக்காவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ தொடர்ந்து ட்ரம்ப் என்ன சொல்றாங்க, ஈரான் எங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, நீங்க வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க, பேச்சுவார்த்தை வேணும்னு கூப்பிடுறாங்க அப்படி சொல்லி ஒரு வெளியில சொல்றாரு. ஆனா நடக்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா இங்க அமெரிக்க தரப்பு தான் பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்றாங்களே தவிர ஈரான் தரப்பு அதை மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு தேவை இருக்குதுன்றது ரொம்ப தெளிவா காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்க தரப்புக்கு தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய நோக்கம் என்ன? இப்போ அமெரிக்க தரப்பு முன்னாடி தாக்குதலுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அது என்னன்னா அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்னு. யாராவது அதை பத்தி பேசுறாங்களா பாத்திருக்கீங்களா? யாரும் பேசுறது இல்லை. கிட்டத்தட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நோக்கம் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த நோக்கம் என்ன? பேச்சுவார்த்தைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா அந்த ஹெர்மிஸ் நூறணியை திறக்கிறது அப்படின்றதுதான் நோக்கம். அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா நோக்கம் ஏற்கனவே ஆட்சி மாற்றம் அப்படின்ற நோக்கம். இப்ப என்ன நடக்குது? அந்த மூடப்பட்டிருக்கிற அந்த ஹெர்மிஸ் நிறனியை திறக்கிறதா எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லி மாறிட்டு இருக்கு. இந்த நோக்கம் மாறுது அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அதுக்கு ஒரு போர் அரசியல் ஒரு முக்கியமான விஷயம். அப்படி என்னன்னா முதல்ல நீங்க தாக்குதல் நடத்தும் போது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. திருப்பி இப்ப தற்காப்புக்கு வந்துட்டீங்க. யார் வந்திருக்கிறா அப்படின்னா முதல்ல அமெரிக்க தாக்குதல் நடக்கும் பொழுது ஈரான் தற்காப்பு தாக்குதல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட நோக்கம் என்னன்னா தன்னுடைய ஆட்சி இலை கொலையாம இருக்கிறது அப்படின்றது அவங்களுடைய தற்காப்பு. இப்போ பதிலடியா இது ஈரான் திருப்பி பதிலடியா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய மொத்த ராணுவ நிலைகளையும் தாக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹெர்முஸ் நீரிணையை அமெரிக்கா மற்றும் அதோட அணிநாடுகளுக்கு மட்டும் நாங்க மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதிர்த்தாக்குதல். இப்போ ஈரானோட எதிர்த்தாக்குதலை
எதிர்த்து நிக்கிறதுக்கான வலிமை அமெரிக்காவுக்கு இருக்கா இல்லையான்றதான் இப்போ கேள்வி முன்னாடி வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே தாக்குதலுக்கு போனவங்க இப்ப தற்காத்து கொள்ள வேண்டிய கொடுமையான ஒரு சூழலுக்கு ஒரு 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 பரிதாபகரமான ஒரு சூழலுக்கு அமெரிக்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வரோம். இதன் மூலமா என்ன சொல்றோம் அப்படின்னா, ஈரான் தன்னுடைய முதல் நோக்கத்துல வெற்றி பெற்றது மட்டும் இல்ல, திருப்பி தாக்கி எதிரியை பின்வாங்க வைக்கிறது இல்ல, எதிரியை மண்டியிட வைக்கிறது அப்படின்ற அடுத்த நோக்கத்துல குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேறிக்கிறாங்க. அதோட ஒரு சமிக்கையா தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி இதை நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, சரி இப்ப பேச்சுவார்த்தை அமெரிக்கா நடத்துது, அப்போ அது உண்மையானதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 15 நிபந்தனைகள், அந்த நோக்கம் என்னன்னா ஹெர்முஸ் நீரிணையை திறக்கிறது அப்படின்றதுதான். ஹெர்முஸ் நீரிணையை பேச்சுவார்த்தையின் மூலமா திறக்கிறது அப்படின்னா, இவங்க வைக்கிற நிபந்தனை எந்த மாதிரியான நிபந்தனை? கிட்டத்தட்ட 2 பேருக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில ஒரு நிபந்தனை வைக்கும் பொழுது அது உண்மையான சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நோக்கி போகும். ஆனா நீங்க 15 நிபந்தனைகள் நல்ல கூர்மையா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அது இவங்களுடைய நோக்கமா இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத திட்டத்தை இல்லாமலாக்குவது, இவங்களுடைய அதாவது ஆயுத உற்பத்தி, ஏவுகணை உற்பத்தியை கட்டுக்குள் கொண்டு வருவது, இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு குழுக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவை விலக்கிக் கொள்வது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போருக்கு என்ன நோக்கம் இருந்ததோ அதை பேச்சுவார்த்தையில எங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ நீங்க போர்ல தோல்வி அடைஞ்ச ஒரு தரப்பு, போர்ல தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, என்னுடைய போர் நோக்கத்துக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் எனக்கு செஞ்சாதான் நான் போரை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கு நீங்க போர்ல உங்க கை ஓங்கி இருக்கணும். அப்படி ஓங்கி இருக்கும்போதுதான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் விதிக்கிற நிபந்தனை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற ஒரு சூழல் வரும். ஆனா போர்ல தோல்வி அடைஞ்சிட்டு இப்போ நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க நிபந்தனை விதிக்க முடியாது. எது வெற்றி பெற்ற தரப்பா இருக்கக்கூடிய ஈரான் தான் அங்க பேச்சுவார்த்தையில நிபந்தனை விதிக்க முடியும். அப்போ இவங்களுடைய அந்த நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க போர் நோக்கத்தை நீங்க பேச்சுவார்த்தையை விட்டு கொடுங்க கேட்கறது மூலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை உண்மையான நோக்கம் உண்மையிலேயே உங்க கூட ஒரு சமரசமா பேசுறதுக்கு கிடையாது. இந்த பேச்சுவார்த்தையின் மூலமா நாங்க என்ன பண்றது, இந்த ஒரு ஒரு மாத காலம் இல்ல ஒரு 10 நாள் நாங்க ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஈரான் மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க தரப்பு விதித்துட்டு இருக்கிற அந்த நிபந்தனைகள் நம்ம கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை நோக்கி போகக்கூடியதா இல்லை. என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, அது ஒரு நோக்கத்துக்கு நம்ம நோக்கத்துக்காக இவங்க போரிட போனாங்களோ அந்த நோக்கத்தை எல்லாம் இவங்க நிறைவு செய்யற விதமா இதையெல்லாம் நீங்க ஈரான் செய்யணும் அப்படின்றதுதான் அந்த 15 அந்த நிபந்தனைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாரமா இருக்கு. அப்போ இவங்க என்னன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இவங்க போர்ல தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதை சரி செய்யறதுக்கு விதமா ஒரு சிறிய ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிச்சு அதன் மூலமா தன்னை சரியான முறையில தயார் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் சண்டைக்கு போறதுக்கான ஒரு நோக்கமா தான் இருக்குதே தவிர உண்மையிலேயே இது பேச்சுவார்த்தையை முடிக்கக்கூடிய ஒரு நோக்கமா இல்லை. அப்போ இவங்க எந்த மாதிரியான தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வான்வழி தாக்குதல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வான்வழி தாக்குதல்ல கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்த அந்த இலக்கை எட்ட முடியல. அப்போ இந்த எட்ட முடியாத இந்த சூழல்ல இவங்களுக்கு எடுத்திருக்கிற வாய்ப்பு என்ன அப்படின்னா, அந்த நேரடியா ஈரானை கைப்பற்றுவது, இல்ல குறிப்பிட்ட அந்த நீரிணை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீவுகளை கைப்பற்றுவது, ஈரானுடைய பொருளாதார இதயமா இருக்கக்கூடிய கார்க் தீவை கைப்பற்றுவது அப்படின்றதுதான் இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வா இருக்குது. அப்போ அந்த மாதிரி நீங்க படையை திரட்டி கொண்டு போய் இந்த மாதிரி அந்த கார்க் ஐலண்டையோ இல்ல மற்ற தீவுகளையோ நீங்க கைப்பற்றணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு படைகளை நீங்க தயார் செய்யணும். படைகளை இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு போய் படைகளை இறக்க முடியாது. அப்போ போதுமான அளவுக்கு உங்களுக்கு கால அவகாசம் வேணும். இந்த கால அவகாசம்ன்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசமா தேவைப்படும். இந்த படையினரை திரட்டி இப்ப தேவையான படைகளை குவிச்சு அந்த மொத்த தயாரிப்புகளையும் செஞ்சுட்டு ஈரான் மேல படையெடுக்கிறது இவங்களுக்கு 1 மாத காலம் வேணும். அந்த 1 மாத காலத்துல தாக்குதல்ன்றது ஈரானை வீழ்த்த முடியுமா? அப்போ இந்த 1 மாத கால அவகாசத்துக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைன்ற பேர்ல என்ன பண்றாங்க, இவங்க நாங்க உங்க 2 பேர் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அதை ஏதோ ஈரானுக்கு தெரியாததா இல்ல, தெரிஞ்சுதான் போறாங்க. அது ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருக்காங்க. அப்போ வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே 2 பேரும் நீங்க ஏமாத்திட்டீங்க, இந்த முறை நாங்க ஏமாற தயாரா இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்படி இல்லைன்னாலும் இவங்களுடைய பதில் நிபந்தனை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க நாங்க எல்லாம் உங்கள்கிட்ட பேச விரும்பல அப்படின்னு சொல்லி போர்ல போக முடியாது. ஏன் அப்படின்னா, உலக அளவுல அந்த அழுத்தம், அரசியல் அழுத்தம் எப்படி மாறும் அப்படின்னா, அப்ப அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வராங்க, ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வராம முரண்டு பிடிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு அரசியல் அழுத்தம் ஈரான் மேல வரும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க பதில் நிபந்தனை விதிக்கிறாங்க. பதில் நிபந்தனை பாத்தீங்கன்னா தொடர்ந்து அது மாறிய வண்ணம் இருக்குது. முதல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வெளியிடக்கூடிய அந்த நிபந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ முதல்ல விதிச்ச நிபந்தனைகள்ல இருந்து முக்கியமான கடைசியா வைத்த அந்த 5 நிபந்தனைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, அமெரிக்க படைகள் வெளியேறணும் அப்படின்றத அவங்க வச்ச கோரிக்கை. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அது அந்த கோரிக்கையை கைவிட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க என்ன அதுக்கு சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த அந்த நீரிணை பகுதியில நாங்க எங்களுக்கு
நிரந்தர உரிமை வேணும். அதாவது இந்த கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்குமான நிரந்தர உரிமை, அது சர்வதேச அளவுல வந்து எங்களுக்கு அந்த அங்கீகாரம் வேணும். முழுக்க முழுக்க நீங்க வந்து அந்த தாக்குதலை நிறுத்தணும். அதுக்கப்புறம் இந்த தாக்குதலால ஏற்படக்கூடிய சேதத்துக்கு நீங்க வந்து எங்களுக்கு வந்து கம்பன்சேஷன் தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 கோரிக்கைகள் வந்து ஈரான் தரப்பு வைக்கிறாங்க. அப்போ இவங்க வைக்கிற தரப்பு எந்த மாதிரியான கோரிக்கையா இருக்குது அப்படின்னா, ஒரு வெற்றி பெற்ற தரப்பு தோல்வி அடைஞ்சவங்கள்ட்ட நீங்க வந்து என்ன பண்ணுவோம், கப்பம் கட்டிட்டு நீங்க வந்து வேணா சொல்லுங்க, கப்பம் கட்டி வெளியேறுங்க, நாங்க உங்களை வந்து விட்டுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு துணி தான் அந்த 5 நிபந்தனைகள் இருக்குது. அப்போ 2 தரப்புமே பாத்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தையில உண்மையான ஒரு இந்த போற முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இவங்க செய்யல. இவங்க அமெரிக்க தரப்பு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையின் மூலமா ஒரு மாத கால அந்த கால அவகாசத்தை இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக பெறுவது அப்படின்றது அவங்க நோக்கமா இருக்கு. ஈரானுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த பிளிக்ஸை வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் அழுத்தம் மாறாத வகையில எதிரியை வந்து மண்டியிட்டு நீங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பணத்தை கட்டிட்டு தண்டம் கட்டிட்டு போன்ற மாதிரியான துணியில இவங்க சொல்றது மூலமா அந்த அரசியல் அழுத்தத்தை திருப்பி பாக்குறாங்க. அதாவது அமெரிக்க தரப்புக்கு திருப்பி அனுப்ப பாக்குறாங்க. இதுதான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நீ இன்னொரு கேள்வி கேட்டீங்க. இப்போ நீங்க அதாவது அமெரிக்கா வந்து இப்ப அந்த தரைப்படையை இறக்கி கைப்பற்றி அந்த முயற்சியில வெற்றி பெற முடியுமா? கார்க் ஐலாண்ட் ஆகட்டும், இல்ல மற்ற இந்த நீரிணையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தீவுகளை ஆகட்டும், இவங்களால வந்து கைப்பற்ற முடியுமா? அதை வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான போர் தொடர்பான அந்த நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது சாத்தியமற்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நீங்க போய் அந்த தீவுகளை கைப்பற்றுறது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நேரடியா நீங்க படையை கூட கொண்டு இறக்கிடலாம். அவங்க பல விதமான படைகளை குவிச்சிட்டு வராங்க. ஒரு வகையான படை என்ன அப்படின்னா, நேரடியா வந்து இந்த ஏர்பான் டிவிஷன் சொல்லக்கூடிய அவங்க என்ன பண்ண முடியும், நேரடியாவே அங்க இறங்க முடியும். ஒருவேளை அதுல வெற்றி பெற்றாலும் சரிதான். ஏன்னா நிறைய உங்களுக்கு அது கடுமையான வந்து எதிர்வினை இருக்கும், அது வேற விஷயம். அதையும் தாண்டி நீங்க வந்து உள்ள இறங்கிட்டாலும் அங்க வந்து திருப்பி அந்த பகுதி எப்படி வந்து நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படி சொல்லிதான் கேள்வி கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க அங்கிருந்து ஏவுகணை தாக்குதலும் ட்ரான் தாக்குதலும் தொடர்ந்து வந்தவண்ண இருக்கும்போது நீங்க எப்படி அந்த இறங்கின பகுதியை வந்து எப்படி ஹோல்ட் பண்ண முடியும்? அதே சமயத்துல நீங்க உங்களுக்கு தேவையான சப்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு யுஏஇல இருந்து வரணும், இல்ல சவுதி பகுதியில இருந்து வரணும். இப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த இடைப்பட்ட அந்த காலத்துல அந்த சப்ளை வர்றது பெரிய பிரச்சனை. இன்னொன்னு அங்க இறங்கினவங்கள தொடர்ந்து தாக்குதல் பண்ணும்போது எதிர்த்து நிக்கிறதுக்கு, அந்த தாக்குதலை தற்காத்துக்கிறது, அந்த தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்தத்துக்கான போதுமான ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்பு இருக்கான்னா, ஏற்கனவே இவங்களுடைய படைத்தளங்கள்ல இருந்த எல்லா ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்புகளும் கிட்டத்தட்ட உடைக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு வந்து அந்த எந்த நேரத்துல எப்ப வேணாலும் தாக்க முடியுன்ற ஒரு சூழல் அங்க நிலவிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இத்தனை ஆண்டுகள் கட்டப்பட்ட அந்த படைத்தளங்களையே உங்களால வந்து தன்னால் தற்காத்து கொள்ள முடியல அப்படின்னா, திடீர்னு ஒரு இடத்துல அதுவும் ஈரானுடைய தரப்பு பகுதியில போய் இறங்கி அந்த பகுதியில ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்புகளையும் ட்ரான் எதிர்ப்பு கட்டமைப்பும் கட்டமைக்க முடியுமா அப்படின்னா, அது ஒரு முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றேன். அப்போ இதன் மூலமா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட தோல்வியிலேயே கடுமையான உயிரிழப்புல தான் முடியும் அப்படின்றதுதான் பெரும்பாலான அந்த போர் தொடர்பான ஆய்வு, அதாவது பகுப்பாய்வு செய்யக்கூடியவங்களோட ஒரு கருத்தா இருக்கு. இல்ல, இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ இந்த நிபந்தனைகள் இவங்க 2 பேரும் மாறி மாறி விதிக்கிறாங்க. போர் அப்படின்றது வந்து எப்படி முடியும்ன்ற ஒரு கேள்வி வந்து வாசகர்களுக்கு எழும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஈரான் வந்து வெற்றி பெற்ற தரப்பாய் இருந்தாலும் கூட அமெரிக்கா வந்து ராணுவ ரீதியாக ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கு. அவங்க ஒருவேளை இந்த தோல்வியை ஒப்புக்கொண்டாலோ அல்லது தோல்வி முகத்தோட போனாலோ அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான பொருளாதார இழப்புகள் ஏற்படும், அதே போல ஈரானுக்கு என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்படும் ஒருவேளை அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த போர் வந்து நிக்கிறதுக்கு யார் கையில இருக்கு? இந்த போர் நிற்க முடிவுக்கு வரணும் அப்படின்னா அது ஈரானோட கையில தான் இருக்கு. அமெரிக்காவோட கையில ஏற்கனவே அவங்க கையில இருந்து அது நழுவி போயிடுச்சு. இதுக்கு மேல நாங்க வந்து தாக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்றது நீங்க எப்ப வேணாலும் தாக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு வல்லரசு, உங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்களை கொண்டு நீங்க எப்ப வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் ஈரானை தாக்க முடியுன்ற ஒரு சூழல் தான். ஆனா இந்த போர் அதனால முடிவு கொண்டு வர முடியுமான்னா அது அவங்க கையில இல்லை, ஈரானோட கையில தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்க கேட்டீங்க இன்னும் ஈரானுக்கு என்ன இழப்பு, அமெரிக்காவுக்கு என்ன இழப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஈரானுக்கு இழக்கிறதுக்கு இனிமே எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட எல்லாரும் அவங்க போதுமான அளவுக்கு இழந்துட்டாங்க. பொருளாதார ரீதியா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு இனிமே எதுவுமே இல்லை. எதை இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து ஹெர்முஸ் நீரிணை வழியா செல்லக்கூடிய அந்த ஈரானிய எரிபொருள் ஏற்றுமதியை வந்து நீங்க அதை தடுக்கிறது மூலமா என்ன பண்ண முடியும், இந்த போர் அவங்க தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடி உண்டாக்க முடியும். அப்படி ஒருவேளை அமெரிக்கா அதை தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா, எண்ணெய் விலை ஏற்கனவே $100 இருக்கு. $100 இருந்து அது $150 போயிடும். இந்த கார்கலன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை அவங்க வந்து கைப்பற்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த நீரிணை வழியா செல்லக்கூடிய அந்த எரிபொருளை தான் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரெட் சி வழியா தொடர்ந்து அந்த சவுதியுடைய எண்ணெய் போயிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 5 to 6 மில்லியன் பேரல்
வரைக்கும் இன்னும் ஏற்றுமதி செஞ்சுட்டு தான் இருக்கு. சவுதி ஏற்றுமதி செஞ்சுட்டு தான் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் இன்னைக்கு வந்து 100 $110 இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ரெட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏமன் ஹவுத்திகள் உதவியோட அந்த பகுதியை மூடிட்டாங்க அப்படின்னா இந்த எண்ணெய் விலை $100 மாறிடும். அப்போ $200 மாறிடுச்சு அப்படின்னா $100 போகும்போதே ட்ரம்பால முடியாம தான் என்ன பண்றாரு அப்படின்னா நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், முடிக்க போறேன்னு சொல்லி அறிவிக்கிறது மூலமா அந்த மார்க்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்ணெய் விலை உயராம பார்த்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அங்க அமெரிக்காவில் எண்ணெய் விலை, அதாவது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரீட்டைல் சேல்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் விலை பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. அவருக்கு அரசியல் அழுத்தம் கூடிக்கிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எண்ணெயின் அடிப்படையில் தான் டாலர் இயங்குது. அந்த டாலரின் அடிப்படையில் தான் உலக பங்குச்சந்தையும் உற்பத்தி இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எண்ணெய் நிறுத்தும் போது டாலர் பாதிக்கப்படும். டாலர் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பங்குச்சந்தை பாதிக்கப்படும். உலகம் முழுக்க இருக்க பங்குச்சந்தை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதனால நடத்தக்கூடிய அந்த உற்பத்தி சங்கிலி உடைக்கப்படும். அப்போ நீங்க எண்ணெய் இல்லை அப்படின்னா ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த உற்பத்தி சங்கிலி முழுமையா உடைக்கப்படும். உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த கத்தார் பகுதியிலிருந்து தான் இங்க தைவான் உள்ளிட்ட அந்த சில்லுகளுக்கான உற்பத்தி செய்யக்கூடிய ஹீலியம் அங்கிருந்து தான் வருது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் மற்ற எல்லா நாடுகளும் உர உற்பத்திக்கு தேவையான அந்த எரிபொருள் எங்கேருந்து வாங்குறாங்க, அதாவது மீத்தேன் எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னா அதுவும் கத்தார்கிட்ட தான் வாங்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான முக்கியமான உற்பத்தி, விவசாய உற்பத்தி ஆகட்டும், அது வந்து இன்னைக்கு மாடர்னா சொல்லக்கூடிய சில்லுகளை உற்பத்தி ஆகட்டும், எல்லாமே பாதிக்கப்படும் பொழுது அப்போ நீங்க வந்து கொரோனா காலத்துல ஏற்பட்ட அதே அளவிலான இழப்பு ஏற்படும். அப்ப அதே அளவிலான இழப்புனா என்ன மாதிரியான இழப்பு? திடீர்னு பங்கு சந்தை வீழ்ச்சி அடைகிறது, டிப்ரெஷன் நோக்கி போறது, இல்ல வந்து ஒரு பொருளாதார மந்தத்தை நோக்கி உலகமே போறது அப்படின்றத நோக்கி போகும். அப்போ இப்போ ஈரானுக்கு பாத்தீங்கன்னா இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா இழக்கிறதுக்கு ஒரு உலகமே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அமெரிக்கான்றது ஒரு உலக வல்லரசு. இன்னைக்கு அதோட தலைமையில் தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு யதார்த்தம். அப்போ இது நிறுத்தப்படும் போது, இந்த உற்பத்தி நிறுத்தப்படும் போது ஒரு ரெசெஷனுக்கு போகும்பொழுது அந்த அமெரிக்காவுடைய தலைமைன்றது உடைத்து நிறுக்கப்படும். அப்போ அது இதுக்கு மேலேயும் வந்து ஒரு ஒற்றை துருவ வல்லரசா இருக்க முடியாதுன்ற அந்த நிலை எட்டப்படும். அப்போ இவங்களோட இழப்பு, ஈரானோட இழப்புன்றது எதுவுமே கிடையாது. ஆனா அமெரிக்காவோட இழப்புன்றது ஒரு உலகமே உலகத்தை தங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அந்த அமெரிக்கா, அந்த உலகம் தன்னோட கை நழுவி போறதா தான் இருக்கும். அதனால இந்த போர் எதை நோக்கி போகும் அப்படின்னா அமெரிக்கா ஈரானுடைய பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படின்றத நோக்கி தான் போகும். ஆனா ஒருவேளை பின்னோக்கி போனாலும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பு, முன்னோக்கி தொடர்ந்து நீங்க வந்து தாக்குதல் நடத்தினாலும் மிகப்பெரிய இழப்பு. இது வந்து என்ன சொல்றது, ஒரு புதைகுழியில மாட்டி அதைதான் சொல்றாங்க. இது வந்து ஒரு அமெரிக்கா தன்னை இந்த போர்ல ஈடுபட்டது மூலமா தன்னை வந்து ஒரு புதைகுழியில போய் சிக்கி வச்சிருச்சு. அப்போ இது எதை நோக்கி போகும் அப்படின்னா இந்த நீங்க போரை நிறுத்தினாலும் சரிதான், போரை நிறுத்தாட்டாலும் சரிதான், அமெரிக்க தலைமை அப்படின்றது உடைபடுறதுன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாவும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஒற்றை துருவம் உடைந்து பல்துருவ உலகம் மாறுறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விதி. அதை வந்து அமெரிக்கா போராடி இறுதியா அதை வந்து விட்டு கொடுக்க போறாங்களா, இல்ல பேச்சுவார்த்தையின் மூலமா இழப்பை குறைச்சிக்க போறாங்களா அப்படின்றதான் நம்ம பொறுத்து பார்க்க வேண்டிய விஷயம். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.